ஒரு கிராமத்தில் ஒரு பெண் தனது வீட்டின் முன் நின்று 3 பெரியவர்கள் அமர்ந்திருப்பதை பார்த்தாள். அவர்கள் நீண்ட நேரமாக அங்கேயே அமர்ந்திருந்தனர். அந்த பெண் வெளியே சென்று, நான் உங்களை அறிந்திருக்கவில்லை, ஆனால் நீங்கள் இங்கு நீண்ட நேரமாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன். நீங்கள் பசியாக இருக்கக்கூடும். தயவு செய்து உள்ளே வந்து ஏதாவது சாப்பிடுங்கள் என்றாள். அவர்களில் ஒருவர், வீட்டில் ஆணுடையவர் இருக்கிறாரா என்று கேட்டார். இல்லை என்று பதிலளித்தாள் அந்த பெண். அப்படியானால் நாங்கள் உள்ளே வர முடியாது என்று அந்த முதியவர்கள் கூறினார்கள். அந்த பெண் உள்ளே சென்றாள். மாலை நேரம் அவளுடைய கணவர் வெளியே சென்று அந்த மனிதர்களை உள்ளே சாப்பிட அழைத்து வருமாறு சொன்னார். அவள் வெளியே சென்று அவர்களிடம், என் கணவர் வீட்டில் இருக்கிறார், அவர் உங்களை அழைக்கிறார், தயவு செய்து உள்ளே வந்து எங்களுடன் சாப்பிடுங்கள் என்றார். அவர்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக ஒரு வீட்டிற்குள் செல்வதில்லை என்று பதிலளித்தனர். ஏன் என்று அவள் கேட்டபோது, முதியவர்களில் ஒருவர் தனது நண்பரை காட்டி, அவர் பெயர் செல்வம், அவர் உங்களுடன் சென்றால் உங்கள் வீடு எப்பொழுதும் செல்வத்தால் நிரப்பப்படும் என்றார். பின்னர் மற்றொரு முதியவரை காட்டி, அவர் வெற்றி, அவர் உங்கள் வீட்டிற்கு வந்தால் நீங்கள் தொடங்கும் எல்லா முயற்சியிலும் எப்பொழுதும் வெற்றி பெறுவீர்கள் என்றார். பின்னர் அவர் தன்னை அன்பு என அறிமுகப்படுத்தி கொண்டார். நான் உங்களுடன் சென்றால் உங்கள் வீட்டில் எப்பொழுதும் அன்பால் நிரப்பப்படும் என்றார். பின்னர் அவர் உள்ளே சென்று தன் கணவருடன் எவரை உள்ளே அழைக்க விரும்புகிறீர்கள் என்று கலந்து ஆலோசிக்குமாறு சொன்னார். அந்த பெண்ணும் உள்ளே சென்று தன் கணவனோடு உரையாடி யாரை கூப்பிடுவது என்று கேட்டாள். அவளுடைய கணவர் அதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்து, செல்வத்தை அழைப்போம், அவர் வந்து எங்கள் வீட்டை செல்வத்தால் நிரப்பட்டும் என்றார். அவருடைய மனைவி அதற்கு உடன்படாமல், வெற்றியை அழைக்கலாமே, வெற்றியை அழைத்தால் எப்பொழுதுமே நமக்கு வெற்றிதானே கிடைக்கும் என்றாள். அதற்கும் அந்த கணவர் சரி என்று யோசனை சொல்லி கொண்டிருந்தார். அப்பொழுது அவர்களின் மருமகள் இதை கேட்டுக்கொண்டிருந்தார். அவள் அவர்களிடம் வந்து, நாம் நம் வீட்டில் அன்பை அழைப்பது நல்லதாக இருக்குமே என்றார். கணவனும் மனைவியும் ஒப்புக்கொண்டனர். அந்த பெண் மீண்டும் வெளியே சென்று, உங்களில் யார் அன்பு, தயவு செய்து எங்கள் வீட்டை விருந்தாளியாக்குங்கள் என்றார். உடனே அன்பு அந்த பெண்ணை பின்னால் நடக்க தொடங்கினார். அன்பு எழுந்து வீட்டை நடக்க தொடங்கும் பொழுது அப்பொழுதுதான் மற்றவர்கள் இருவரும் எழுந்து அவரை பின்பற்றி நடக்க தொடங்கினார்கள். அப்பொழுது அந்த மூவருமே ஒன்றாக அந்த பெண்ணிடம் சென்று பின்னோக்கி வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தனர். அந்த பெண் கேட்டால், நீங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது என்று தானே சொன்னீர்கள், நான் அன்பை மட்டும்தானே அழைத்தேன், நீங்கள் ஏன் எல்லோரும் என் பின்னால் வருகிறீர்கள் என்று வினா எழுப்பினார். அப்பொழுது அதற்கு அவர்கள் சொன்னார்கள், முதியவர்களாக அவர்கள் பதிலும் வந்தது, நீங்கள் செல்வம் அல்லது வெற்றியை அழைத்திருந்தால் நாங்கள் இருவரில் யாரேனும் ஒருவர்தான் உங்கள் வீட்டிற்கு விருந்தாளியாக வந்திருப்போம். நீங்கள் அன்பை அழைத்ததால் செல்வமும் வெற்றியும் உங்கள் இல்லத்தில் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும். எவர் ஒருவர் அன்பாக இருக்கிறார்களோ அவர்கள் வீட்டில் எப்பொழுதும் எல்லாம் கிடைக்கும் என்பது இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே குழந்தைகளே, உங்கள் வீட்டில் எல்லோருடனும் அன்பாக இருங்கள். அன்பாக இருந்தால் வீட்டு செல்வச் செழிப்பாக நிறைந்திருக்கும், மனமும் மகிழ்வுடன் இருக்கும்.